கேர்ள் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டாப் கெய்னர் பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை கம்பல்சரி பண்ணணும். ஸோ இது பை ஆர் செல் சஜஷன் கிடையாது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்காக தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 டேஸாக ஒரு செல்லிங் தெரிஞ்சிட்டு இன்ட்ராடேயில் செல்லிங் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ நேற்று உங்களுக்கு அகைன் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். ஸோ இந்த 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது ஸோ இந்த ஒரு கேண்டில் உங்களுக்கு இந்த ட்ரெண்டை அஃபெக்ட் பண்ணாது. இது அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜோன், ஸோ இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ ஸோ அப்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். ஸோ ஒருவேளை அதை உடச்சும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இது கரெக்டாக பார்த்தோம்னா நிஃப்டிக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் தான். ஸோ இந்த ஆல் டைம் ஹையை எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணிடலாம். இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ நேற்று புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பேரலராக என்ன ஆகுது, பேரலராக மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல விஷயம். நிஃப்டி கீழே விழுந்தாலும் பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டியை கீழே விழுகாமல் ஹோல்டு பண்ணும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே உங்களுக்கு பேரலராக மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட் ஆல் டைம் ஹையாக நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்டாக்கில் ஒரு பெரிய லெவலில் மூவ் தெரியாது. ஒரு இன்வெஸ்டரோட மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வந்தாலும் வரலாம் அப்படின்ற அந்த தாட்லேயே இருப்பாங்க. அதனால் ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதாவது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகே, அதனால் நிறைய ஸ்டாக் ஃபில்டர் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஜிஎம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7% என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸோ மேலே போயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ அதாவது 727 அப்படின்றது உங்களுக்கு ஸோ அதாவது அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன் அந்த 727 அப்படின்றது. பட் கரெக்டான டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஹோல்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஸோ அந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் உங்களுக்கு ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் டாப் கெய்னர் லோடி மெட்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு 4% உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட சப்போர்ட்டில் இருந்துட்டு இந்த ஸ்டாக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கு பவுன்ஸ் பேக் கொடுக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கில் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மைல்டாக தெரியுது. ஸோ சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் இப்போ கரண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ இந்த ஜோன் கொடுத்தாகணும். ஸோ எந்த அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ ட்ரெண்ட் லைன் ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா எஸ்எல் இவ்வளோ தூரம் நம்ம கொடுத்தாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை யாரும் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ப்ராப்பரான சப்போர்ட்டும் இல்லை, பிரேக் அவுட்டும் இல்லை, வெயிட் பண்ணணும். சப்போர்ட்டில் வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 4% உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டார்கெட்டுக்கு நியரில் இருக்குது. ஸோ 537 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட். ஸோ யாராவது இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டார்கெட்டை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் ஸ்டாக் ரேட் கெயின். இந்த ரேட் கெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ 2 நாள் முன்னாடியே உங்களுக்கு ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது நீங்கள் இந்த ஸ்டாக்கில் யாராவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணணும். ஸோ ஏன் ப்ராஃபிட்டாக புக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம் என்ன இருக்குது. ஸோ எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 3 டேஸாக பாருங்கள் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜோனில் நம்ம வந்து ஏன் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்றதுக்கு பார்த்துரும். இதுக்கு மேலே உடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ மட்டும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து நம்ம சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக 72% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ரிட்டர்ன்ஸை வந்து 72% வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த 72% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே 1 மந்த்தில் 1.5 மந்த் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுக்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் அண்ட் டாப் கெய்னர் ஹிந்துஸ்தான் காப்பர். ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு நியர்லையே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹை இந்த ஜோன் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இந்த ஹையையும் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து நம்ம வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ரைஸில் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எல் வந்து 332 இந்த ஜோன் வந்து நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கணும். ஸோ ஃப்ரெஷ் பையிங் சொல்கிறேன். பட் இதுக்கு கீழே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த ஜோனை வந்து கன்ஃபார்மாக எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நியூ அதாவது புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா ஸோ நான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்ம பண்ணலாம். பட் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 332 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டாக 332 அப்படின்றது உங்களுக்கு எஸ்எல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஜோன் அதாவது 405 அப்படின்ற 405லேருந்து 415 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ 415 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட விக்கு. பட் 415 நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறது இந்த ஹேண்டிலோட பாடி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் நம்ம இன்னும் அண்டு டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று தான் நம்ம அந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ என்ன சொல்லி கொடுத்துருந்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜோன் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 722 அப்படின்றது உங்களுக்கு எஸ்எல். நெக்ஸ்ட் வந்து டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 899 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1246 ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பட் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் அதாவது கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸு எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணுறீங்க. சொல்லப்போனால் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் 899. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ நீங்களும் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏஞ்சல் ஒன்று சொல்வேன். ஸோ ஏஞ்சல் ஒன்னோட லிங்க்கும் ஸோ அலைஸ் ப்ளோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் மேலே நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கை. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம இதன் மூலமாக நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அலைஸ் ப்ளூவை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு சூப்பரான லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் நீங்கள் அதில் வந்து பண்ணலாம். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸ் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ நம்மளோட கேபிட்டல் அன்னைக்கு அப்போவே உங்களுக்கு ஆட் ஆயிரும். அகைன் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அலைஸ் ப்ளூ அப்படி பொறுத்த வரைக்கும் மறுநாள் தான் உங்களுக்கு பேமெண்ட்டே உங்களுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும்.
ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் தான். ஸோ ஏஞ்சல் ஒன்னோட லிங்க்கும் அலைஸ் ப்ளூவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் டாபர் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இப்போது கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நேற்று ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு டீசெண்டான ஒரு ஃபால், ஒரு பெரிய லெவலில் விழுந்திருக்காது. ஸோ ஆனாலும் ஒரு எஃப்எம்சிஜியில் உங்களுக்கு மிட் கேப் ஸ்டாக் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம சொல்லலாம். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் ஷார்ட் டேர்ம்னா நீங்கள் இதோட அனாலிசிஸ் எல்லாம் ஃபுல்லாகவே பண்ணிடுங்க. ஃபண்டமெண்டல் ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இந்த ஜோனெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். ஸோ அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கும். மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஜிக்ஸாக்காக ஸோ இந்த ஜோனில் பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். ஸோ மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நல்ல மூவ் கொடுத்துருக்கு. அங்கேருந்து அகைன் மறுபடியும் இப்போ ஃபால். இது வந்து ஃபால் கிடையாது. ஸோ இந்த ஜோன் வந்து ரீடெஸ்ட். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு இப்போ கரெக்டாக நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அது ஒரு ரீடெஸ்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ இதை உடைச்சாலும் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2 இடத்துல நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அதாவது 485 அப்படின்ற ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே உடச்சிச்சு அப்படின்னா எஸ்எல்லை கொடுக்கலாம் ஒன்று. இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் தான். அதாவது ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, 456. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு எஸ்எல் வரும். ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே, செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பார்க்கும்போது இந்த ஜோன். ஸோ அதாவது இந்த க்ரீன் கலர் கேண்டிடேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கும். பட் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பண்ணும்போது ஸோ இந்த ஜோனுக்கு உடச்சிச்சு அப்படின்னா வரும். அங்கெல்லாம் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ அந்தந்த ஜோன்லாம் அக்குமுலேட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரான எஸ்எல் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் இங்கே தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ ஒரு சும்மா பை செல் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஜோன் வந்து எஸ்எல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டான ஜோனாக முடிஞ்ச அளவுக்கு அனலைசிஸ் பண்ணிவிட்டு இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எஸ்எல் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஏன் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டார்கெட்டாக வைக்கிறோம் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கு நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபினோ பேமெண்ட். இந்த ஃபினோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்கிறதுனால நீங்கள் இதை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போதுமான டைமும் கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸோ இந்த சப்போர்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு எவ்ரி டைம் எப்போல்லாம் இந்த ஸ்டாக் வந்து டவுன் சைடில் வருதோ ஸோ அப்போல்லாம் என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே புல் பேக் கொடுத்துருக்கு 1, ஸோ 2, 3, ஸோ இந்த ஜோன் 4. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹையை உடைக்க முடியாமல் ஸோ தடுமாறுது. ஸோ கீழே வந்து ஒரு 1 or 2 days வந்து உங்களுக்கு டவுன் சைடில் வந்து கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே உடச்சி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ ப்ராப்பராக நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும் அப்படின்னு. ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் பாருங்களேன். எந்த கேண்டில்னு சொல்கிறேன்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்னா இது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு உள்ள ஓப்பனும் ஸோ இந்த ட்ரெண்ட் எனக்கு மேலே க்ளோஸும் இருக்குது. அதே மாதிரி தான் பேரிஷ் கேண்டலும். ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எவ்ரி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்னா இது இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஹைடெக் கியரில் உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ ப்ராப்பரான பிரேக் அவுட்னா அப்படி தான் இருக்கணும்.
அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 1 or 2 days கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே இங்கே கூட வரலாம். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஒன்று இங்கே நம்ம வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். இங்கே வந்து நம்ம வந்து உங்களுக்கு புல் பேக் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கும். அகைன் இல்லைன்னா இதை உடச்சி மேலே போகும்போது பிரேக் அவுட்டுக்கான கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கும். ஸோ இந்த 2 ஜோனில் எங்கே இருந்தாலும் ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னும் இது வந்து சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் 2 ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன் இங்கே. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஹிட் பண்ணுதோ அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. வந்துட்டு ஒரு 2-3 days உங்களுக்கு கீழே இறங்கிட்டு கூட அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் கூட அங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கூட திருப்பி வரலாம். ஸோ வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். பட் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 461 அப்படின்ற அந்த ப்ரைஸில் இருக்குது. ஓகே, இதுக்கும் மேலே நெக்ஸ்ட் அடுத்த ஹை போகும்போது நம்ம இதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆரோ ஃபார்மா. ஸோ இந்த ஆரோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஃபால். ஸோ 1592 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 monthsக்கு முன்னாடி இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து புல் பேக் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போது அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹை, அதாவது இதோட ஹை போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜோன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனா. ஸோ இந்த 1021 அப்படின்ற இந்த ப்ரைஸில் இருக்க இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ அதே ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு இப்போது. ஸோ இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 or 4 புல்லிஷ் கேண்டில் வீக்லியில் பிரிண்ட்டாக இருக்குது. ஆனாலும் இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியலை. இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள், மல்டிபிள் டைம் வந்து என்ன இருக்கும். ஸோ இந்த பிளாக் லைட் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை உடைக்க முடியாமல் லேக் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இதை உடைக்கணும். உடச்சி இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு நமக்கான வாய்ப்பு, அதாவது பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்கலாம். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இன்னும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணணும்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். 1131 அப்படின்ற இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை எஸ்எல் நம்ம வந்து எந்த ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிரேக் அவுட்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு, அதாவது கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எஸ்எல் வந்து இந்த 1069 அப்படின்ற இந்த ஜோன் வந்து நம்ம எஸ்எல் வைக்கணும். ஏன் இந்த ஜோனை வந்து நம்ம எஸ்எல்லாக வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஸ்லோ. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஸ்லோ வரைக்கும் தான் நம்மளால் வெயிட் பண்ண முடியும். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 1021 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இதோட ப்ரீவியஸ் ஸ்லோவில் எங்கேயே நம்ம ஒரு கம்மியான ஒரு விலைக்கையில் இறங்குனாலும் கம்மியான ப்ரைஸில் வந்து எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஸோ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 6 ஒரு 7 இல்லை 8 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம்னா ஸோ 2-3 உங்களுக்கு வந்து எஸ்எல் கொடுக்குறோம்னா அது கம்மியான எஸ்எல்லாக இருந்தால் தான் நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நமக்கு, அதாவது நம்மளோட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ரொம்பவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, டார்கெட் பார்த்துட்டோமா? டார்கெட் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ இது உடைக்கட்டுமே. ஸோ உடைக்குது அப்படின்றத பார்த்துக்குருவோம். ஸோ இப்போ உடைச்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் தானி சர்வீஸ். இந்த தானி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் வந்து, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சரியான ஃபால், இந்த அளவுக்கு ஃபால் ஆகிருக்க இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக இதில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேடிங்காகவே இருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே பார்க்கணும். ஏன் இந்த அளவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒரு அளவுக்கு, அதாவது இப்போ ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 819 இப்போது கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 60. ஸோ இந்த ப்ரைஸில் இருக்க இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் எதுவானாலும் சரி, ஸோ இப்போ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக் கீழே விழுந்துருக்குன்னா அதோட ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஸோ இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ கூட மறுபடியும் ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் கூட இந்த ஸ்டாக் இருக்கலாம். அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டலாக இதை அனாலிசிஸ் பண்ணுங்கள்.
ஸோ நான் டெக்னிக்கலாக மட்டும் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆனதுனால ஓகே. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன பவுன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஹை, அதாவது 108 வரைக்கும் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட்டாக நேற்றுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி சார்ட்டை நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே தான் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அதே சமயம் ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதோட ஃபண்டமெண்டல்லாம் பார்க்கணும். எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலுமே கூட நீங்கள் ஃபண்டமெண்டலாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் வந்து இந்த சோனா BMW கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். அந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா ஸ்டாக்கை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். பிரேக் அவுட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், எஸ்எல்னா என்னென்னு பார்த்துருக்கோம், டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்ப கரெக்ஷன் ஆன ஸ்டாக்கை வந்து அதாவது இப்போ இந்த ஸ்டாக்கே நம்ம எடுத்துக்கலாம். இந்த தானி சர்வீஸ் கிட்டத்தட்ட 900 அப்படின்ற ப்ரைஸில் இருந்து இப்போ 60 ரூபாய்க்கு வந்துருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்கை இங்கே நம்ம வாங்கினோம்னா நமக்கான ப்ராஃபிட் சூப்பராக கிடைக்கும். 900 வரைக்கும் போச்சுன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 9x ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசில் தோணும். ஸோ தோணி இருக்கும், பிகினராக இருக்கும்போது தோணும். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நமக்கு தோணாது. ஸோ அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் போய் நம்ம இதை கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஸ்டாக்கில், இந்த ஸ்டாக்குன்னு இல்லை, இந்த மாதிரியான ஸ்டாக்கில் என்டர் ஆக வேணாம். ஸோ நம்ம கேபிட்டல் வந்து அப்படியே கிடக்கும். ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, அதோட மார்க்கெட் கேபிட்டலையும் பார்க்கணும். ஓகே, நிறையா இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.